Hello friends, welcome to Learners Forum. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாடா ஸ்டீலில் ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் யாருக்காக அப்படின்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன் பெர்மனன்ட் ரோல்ஸ் ஆஃப் டாடா ஸ்டீல் லிமிடெட். ஸோ இந்த பொசிஷனுக்கான மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 3 years ஃபுல் டைம் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் or electronics or instrumentation, mechanical, production, metallurgical engineering கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் மெக்கட்ரானிக்ஸ் ஆர் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் மெக்கட்ரானிக்ஸ். இங்கே டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்ட் டைமில் நம்ம டிகிரி முடிச்சிருந்தோம் அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேண்டேட்ரியாக எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா மினிமம் 3 years ஆஃப் ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எக்ஸ்க்ளூடிங் அப்ரெண்டிஸ்ஷிப். ஸோ ஏதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை தவிர நமக்கு மினிமம் 3 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க டிப்ளமோ இன்ஜினியரிங் ஃபார் ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு. எஸ்சி எஸ்டிக்கு மினிமம் 50% மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் அண்ட் எமோலுமெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நமக்கு எலிமினேஷன் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி பிளேஸ்ட் அகேன்ஸ்ட் வேகன்சிஸ் ஆஸ் பர் தேர் குவாலிஃபிகேஷன் சூட்டபிலிட்டி ஆஃப் தேர் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். அண்ட் லொக்கேஷனுமே வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதில் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் வேகன்சிஸ் இன் டாடா ஸ்டீல் இந்த பர்டிகுலர் ஃபார்மை நம்ம கிளிக் பண்ணி அப்ளை நவ் கொடுக்கணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். டேட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் இந்த பர்டிகுலர் லிங்க்கில் வந்துட்டு அப்லோட் ஆகும். லாஸ்ட் டே டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 20th of May 2024. ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் லிங்க்கில் நமக்கு இங்கே அப்ளை நவ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கேட்டிருக்க பேசிக் டீட்டெயில்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம டாடா குரூப்பில் ஒர்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. பர்சனல் டீட்டெயில்ஸ், நேம், கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே வெரிஃபை பண்ணி ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் 10th 12th ஸ்கூல், காலேஜ், போர்டு ஆர் யூனிவர்சிட்டி, இயர் ஆஃப் பாசிங் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இயர் ஆஃப் பாசிங், டொமைன், மோட் ஆஃப் எஜுகேஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஆர்கனைசேஷன், டெசிக்னேஷன் என்ன, எந்த பீரியடுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அண்ட் ஃபைனலைஸாக இங்கே நம்மளுடைய ரெஸ்யூமை அப்லோட் பண்ணணும். இதுதான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.